Huawei அவங்களோட புரா சீரியஸில் இப்போ புதுசாக புரா எக்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிற புதுசாக ஒரு ஒயிட் ஃபார்மேட்கான ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன். ரெகுலராக இருக்கிற ஃபோல்டபுள் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோல்டபுள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு காரணம் இது ஒயிட் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருக்க ஃபோல்டபுள் டிஸ்பிளே இது அண்ட் இன்னுமே காம்பேக்டாகவும் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும்போது 7.7 இன்ச்சஸ்க்கான LTPO AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஷார்ப்பான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 240Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் அண்ட் கூடவே உங்களுக்கு PWM டிம்மிங் உங்களுக்கு 1440Hzக்கான PWM டிம்மிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு 3000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது HDR மோடில் மட்டும்தான். அண்ட் அவுட்டர் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 5.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3500 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. மற்றபடி ரெண்டு டிஸ்பிளேக்கும் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். LTPO AMOLED தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது அண்ட் HDR10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே Huaweiயோட ஓன் சிப்செட்டான Kirin 9030 Pro சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Huawei இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 25% உங்களுக்கு CPU என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் 40% GPU இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்க்கும்போது இது 8350 டிமென்சிட்டி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான் இதுலேயும் கிடைக்கும். உங்களுக்கு கேமிங் ப்ளே பண்ணுறீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் அதை தாண்டி நீங்கள் மல்டிடாஸ்கிங் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ப்ராசரால் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் என்ன அப்படின்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோல்டபுள் கூட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ராசர் இது கிடையாது. பட் இருந்தாலுமே உங்களோட மோஸ்ட் ஆஃப் த யூஸ் கேஸுக்கு இது மோர் தென் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP58 அண்ட் 59க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 50 மெகாபிக்சலுக்கான f1.4லேருந்து f4 வரைக்கும் போகிற வேரியபிள் அப்பேச்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லென்ஸுக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தேர்ட் சென்சார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12.5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னர் டிஸ்பிளேல 8 மெகாபிக்சலும் கவர் டிஸ்பிளேலையும் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 5300 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கும் அண்ட் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனோட வெயிட் 229 grams அண்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும்போது 5.2 mm ஃபோல்ட் பண்ணியிருக்கும்போது 11.2 mm திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Huaweiயோட ஓன் OS-ஆன HarmonyOS வெர்ஷன் 6.1 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைனீஸ் ப்ரைஸை நீங்கள் இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 1,49,000 rupeesக்கு இந்த ஃபோனை ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 12GB RAM 256GB வேரியண்ட். சைனீஸ் ப்ரைஸே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. காரணம் இதோட ஃபார்ம் ஃபேக்டர். இந்த ஃபோன் இந்த ப்ரைஸில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா சாம்சங் கூட கம்பேர் பண்ணது பேட்டரி பேக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை விட பெட்டர் உங்களுக்கு இதோட சார்ஜிங் ஸ்பீட். ஸோ அது மட்டும்தான் சாம்சங் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும், இன்னுமே காம்பேக்டாக வேணும் அப்படின்னு நினச்சா மேபி இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை வேல்யூ ஃபார் மணி தான் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் இந்த ஃபோனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.